13 வருஷமா ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்து இதுக்கு மேல காப்பாத்தவே முடியாதுன்னு கோர்ட்டே வந்து முதல் முறையா இந்தியால மெர்சி கில்லிங் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஹரீஷ் ராணான்னு ஒருத்தர் 32 வயசு உத்தரப்பிரதேஷ்ல இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸே வந்து இதுக்கு மேலே என் பையன் பிழைக்க மாட்டான், அதனால் அவனை தயவு செஞ்சு கருணை கொலை பண்ணிடுங்கன்னு வந்து கோர்ட்டை நாடி இருக்காங்க. கோர்ட்டும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2014 ஒரு பஞ்சாப் நேஷனல் காலேஜில் படிச்சிருக்காரு, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து அவரோட ஹாஸ்டல் 4th ஃப்ளோர்லேருந்து பால்கனிலேருந்து கீழே விழுந்துட்டாராம். விழுந்த உடனே வந்து அவருக்கு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஐசியூவில் வச்சு செக் பண்ணிலாம் பார்த்துருக்காங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை அவருக்கு வந்து கோமா ஸ்டேஜ் போகிற மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் அப்போவும் வந்து இல்லை என் பையன் குணமாயிடு வந்துடுவான் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பண்ணுறது, அவங்க தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுன்ற மாதிரி ஒரு 13 வருஷம் ஒரு போராட்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எல்லா டாக்டர்ஸை பார்க்குறாங்க, டாக்டர் சொல்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அவர்கிட்டருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அவருக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க, பட் வந்து பைப்பு, அவருக்கு தண்ணி பைப்பு, அதான் ஒரு பெட் ரிட்டனாக இருக்கார். ஒரு சின்ன மூமெண்ட் மட்டும் என்ன கொடுப்பாருனா வெறும் ஐ மட்டும்தான் பிளிங்க் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ இதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்க சொந்த வீடெல்லாம் விற்று இந்த பையனுக்கு செலவு பண்ணுறது, இவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறது, அப்புறம் ஒரு வேலையை விட்டுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறது, இந்த ஸ்டேடியமில் போய் சாண்ட்விச் விற்கிறது, அந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டமே ஆயிருக்கார். ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால ரொம்ப கஷ்டமே ஆகி இவங்களும் போராடி போராடி பார்த்துருக்காங்க. பட் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அதனாலே அவங்க பேரண்ட்ஸ் ஒரு விதமாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பார்த்தோன்னா டெய்லியும் அவர்கிட்ட பேசுவாங்களாம், இன்றைக்கி எப்படி நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு, வெதர் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி டெய்லி அவர்கிட்ட பேசிட்டுலாம் இருந்திருக்காங்க. பட் எந்த ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அதனால் அவங்களே வந்து என் பையன் படுற கஷ்டம் எங்களால் பார்க்க முடியல, இதனால் இவனை வந்து நம்ம அந்த கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேரண்ட்ஸே 2024 வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் பையனை வந்து நீங்கள் கருணை கொலை பண்ணுறதுக்கு உத்தரவிடணும், ஏன்னா எங்களால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஏற்றுக்க முடியல, அவன் படுற கஷ்டத்தையும் பார்க்க முடியலன்னு கோர்ட்டை அப்போ அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. திரும்பியும் வந்து 2026 இப்போ இந்த மார்ச்சில் வந்து அவங்க திரும்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த பேரண்ட் சைடில் சொன்னதும் அதே தான், அவனுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதனால் ப்ளீஸ் கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சாங்க. சரி இதை வந்து கன்சிடர் பண்ணலான்னு டாக்டர்ஸ்லாம் வந்து கோர்ட் மூலியமே டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து ஓகே இதுக்கு மேலே இவரால் 100% உயிர் வாழ முடியாது, என்ன தான் நம்ம அந்த ஃபுட் பைப் ஆக்சிஜன் வச்சாலும் இவருக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே வந்து ஒரு பேசிவ் மெத்தட் இல்லாமல் ஒரு கருணை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அது இவருக்கு மட்டும்தான்.